பேசணும்னு இப்படி எல்லாரையும் ஒண்ணா உட்கார வச்சிருக்கான். திடீர்னு ஃபோன் பண்ணா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் வீட்டுக்கு வாங்கன்னா இங்கே வந்து பார்த்தா எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான். இப்படி எல்லாரும் முன்னாடியே சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன ஒரு விஷயமா இருக்கும்? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் அவன் பண்ண மாட்டான். ஆனால் இப்போ திடீர்னு ஏதோ தனியாக முடிவெடுத்த மாதிரி இருக்கு. என்ன பிள்ளைக்கு தைரியம்லாம் வந்துருச்சு போலையே. வரட்டும் வரட்டும். எப்போதும் அடுத்தவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியுமா? தான் யாருன்னு ஒரு நேரத்தில் காட்டி தானே ஆகணும். பார்க்குறேன் அப்படி என்ன முடிவெடுத்திருக்கான், அப்படி என்ன பேச போகிறான்னு. இன்னைக்கு அவனை பேச விட்டு நான் வேடிக்கை பார்க்குறேன். பேசு, என்ன பேசணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் பேசு. வீட்டுக்கு வாக்கா, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். போன்லயே ஏன் என்னன்னு கேட்கல, வீட்டுக்கு வந்து ஏன்னு கேட்கல. இங்க வந்து ஆளுங்களோட ஆளா ஒரு ஓரமா போய் எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு. மொத்த நேரத்துல எல்லாம் ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்பா. பெரிய சிஐடி மாதிரி கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பா. இப்ப பாரு, ஏதோ வாயில பெரிய பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வச்ச மாதிரி அமைதியா இருக்கிறா பாரு. திமிரு பிடிச்சவா. இரு, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறேன்னு பாக்குறேன். நானும் உன் தம்பி தான். உனக்கு எந்த அளவுக்கு திமிரு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு இருக்கு. என்ன வளர்த்தவ தானே, உடம்புல ஓடுற ரத்தம் தானே என் உடம்புலயே ஓடுது. பாப்போம் உன் திமிரு பெருசா ஏன் திமிரு பெருசான்னு. பேச மாட்டா, நம்மள பேச மாட்டா. பாக்குறேன், எனக்கு நேரம் வராமலா இருக்கும். எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு. கொடுமைக்காரி கொடுமைக்காரி. நான் அவன்கிட்ட பேசலன்னதும் மனசுக்குள்ள என்ன எப்படி திட்டான் பாரு. ராஸ்கல் படுவா. திட்டவா செய்யற? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. நான் உன்னை தூக்கி வளர்த்தவ. நீ பிறந்ததுல இருந்து இத்தனை நாள் வரைக்கும் உன் கூட இருந்து உன்னை பாத்துக்கிட்டவ. எனக்கு தெரியாது உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு. திட்டிக்க, ஆனா நான் உன்கிட்ட பேச மாட்டேன். போதும், நான் செல்லம் கொடுத்து உனக்கு எடுத்த வரைக்கும் போதும். என் தம்பின்னு எல்லா முடிவையும் நானே எடுத்தல. அதான் எந்த முடிவையும் நீ தெளிவா எடுக்க மாட்டேங்கிற. எதையும் யோசிச்சு நிதானமா எடுக்க மாட்டேங்கிற. இந்த அடியை நான் அன்னைக்கே கொடுத்துருந்தேன்னா அப்பவே நீ அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு புரிஞ்சிருப்ப. அப்பவும் இந்த குடும்பத்தோட இருந்திருப்பாரு. இதுக்கு நானும் ஒரு காரணம் தானே. அதனாலதான் நானும் சேர்ந்து இந்த தண்டனை அனுபவிக்கிறேன். எனக்கு கஷ்டமா தான் இருக்கு உங்ககிட்ட பேசாம இருக்கிறது. ஆனா என்ன பண்றது, நானும் இதுக்கு ஒரு காரணம் ஆயிட்டேன்ல. யாரு தப்பு பண்ணாலும் அவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ அப்பா கிட்ட பேசு, மனம் திறந்து பேசு. உன் மனசுல இருக்க குற்ற உணர்ச்சி எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறவே நான் உன்கிட்ட பேசுறேன். அப்பவும் உன்கிட்ட பேச மாட்டேன். என்னை நீ இப்ப திட்டினல, அதுக்கு அன்னைக்கு உனக்கு வச்சிருக்கேன். ராஸ்கல் படுவா. என்னடா ஆமா, இந்த பாண்டிக்கு என்னடா ஆச்சு? ஏன் என்ன காலையில வரைக்கும் இவன் நம்ம கூட தான் கிடந்தான். நம்ம கிட்டதான் அரட்டை அடிச்சா பேசுனா சிரிச்சுக்கிட்டு கிடந்தான். அப்பா கடைக்கு போயிட்டு வர சொன்னாரு. வெளியில போயிட்டு வந்ததுல இருந்து நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றான். நான் போய் பேச போனாலும் அலறி அடிச்சுட்டு ஓடுறான். உன் பக்கமே வர மாட்டேங்கிறானே. எப்போதும் உன் தோள்பட்டையை தானே புடிச்சுக்கிட்டு கிடப்பான். என்னாச்சுடா அவனுக்கு? இப்ப பாரு எங்க போய் உட்கார்ந்துருக்கான்ட்டு. அதை தாண்ட நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். காலையில நான் அந்த ஓட்டு ஓட்டினா நானும் அவனை அட்டி பொழந்து கட்டினேன். அப்பவுமே என்னை விட்டு போக மாட்டேன்ட்டான். அண்ணன் என் கூடயே தான் இருந்தான். இப்ப என்னன்னா நான் கூப்பிட்டாலும் என்னன்னு திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். ஏதோ பேய பார்த்து பதறி ஒண்ணம்லாம் ஓடுறான். என்னடா சொல்ற? உன்னை பார்த்தா பேய பார்த்து ஒன்ன மாதிரி ஒன்னா? அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காதே. எப்போதும் அவன் உன்ன கலாச்சு உன்ன தானே ஓட விடுவான். இவனே ஓடி இருக்கானா? என்ன நடந்திருக்கும்? இவன் இப்படி அமைதியா இருக்கிற ஆள் இல்லையே. திடீர்னு எப்படி இப்படி அமைதி மையத்துக்கு போனா? அப்ப முண்டா நம்ம கிட்ட பேசலனாலும் அவன் எங்க போய் உட்கார்ந்துருக்கான்னு பாரு. எப்படி போய் உட்கார்ந்துருக்கான்னு பாரு. இங்க இத்தனை பேரு இருக்கோம், உட்கார இடம் இல்லாமடா அங்க போய் உட்கார்ந்துருக்கான். அது ஒண்ணு இல்லடா, அவன் கூட்டத்தோட அவன் போய் சேர்ந்திருக்கான். யாருக்கையில இந்த 3க்கு வாய் பேச சொல்லியே கொடுக்க வேண்டாம். வீட்டுல அந்த வாழுத்தனம் பண்ணும். இவன் சொல்லவே வேண்டாம். வாயை திறந்தாலே சுத்தி இருக்கவங்கள அலறி அடிச்சுட்டு ஓட விட்டுருவான். இப்ப அந்த கூட்டத்தோட போய் சேர்ந்துட்டேனா இந்த 4 வானரமும் சேர்ந்து இந்த வீட்டை உண்டு இல்லாம பண்ணுதா இல்லையான்னு மட்டும் பாரு. சரியா சொன்னடா. ஆனாலும் இவன் இப்படி அமைதியா இருந்தா நல்லாவே இல்லடா. அவனை கூப்பிட என்னன்னு கேட்போம். எதுக்கு இல்ல எதுக்குன்னு கேக்குறேன். சும்மா இருக்க சங்க ஏன்டா ஊதி கெடுக்கிற? நான் இப்ப அவனை கூப்பிடுவேன். உடனே எல்லாரும் முன்னாடி என்ன பெரியப்பான்னு கேட்டு என்ன அசிங்கப்படுத்துவான். அதை நீ இப்ப பாக்கணும். அதுக்கு தானே இப்ப என்ன ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, அவன் ஒண்ணு பெரியப்பன்னு கூப்பிடுவானே. செம்ம காமெடியா இருக்கும். இருந்தாலும் உன்னையும் ஒருத்த வச்சு செய்யறானா அது அவன் மட்டும்தான்டா. அவன் அப்படி சொல்லியே எனக்கு மறுபடியும் அப்படி கேட்கணும்னு ஆசையா இருக்குடா. கூப்பிடுறா ப்ளீஸ் கூப்பிடுறா. ஏய் சிரிக்காதடா, எனக்கு கோவம் வருது. ஏய் நடிக்காதடா. அவன் உன்னை ஏத்தி விட்டாலும் உனக்கு கோவம் வருதோ? கோவத்துலதான் எனக்கு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்து அப்படியே அடக்கமா இல்லாம உட்காந்துருக்கியோ? தெரியாதுன்னு நினைக்காத. இது எப்படி எனக்கு தெரியும்? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. நம்பிட்டேன். போடா,
நீ யாருன்னு எனக்கு தெரியாது. சரி விடுறா, இப்ப எதுக்கு அது? இப்ப என்ன அவனை கூப்பிடணும் அவ்வளவுதானே? எப்படி கூப்பிடுறேன்னு பாரு. யார் கண்ணில் மனு தூங்கினாலும் இவன் கண்ணில் மனு தூங்க இல்லையே. கரெக்டா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான். எப்படி ஷாட மாதிரி கூடயே வச்சிருக்கேன், பின்ன என்னை பத்தி தெரியாமலா இருக்கும். அதெல்லாம் அவனுக்கு எப்படியாச்சும் தெரிஞ்சிடும். எதுக்கு வம்பு? டேய் பாண்டி, பாண்டி, என்னடா கூப்பிடு கூப்பிடு என்னன்னு கேட்காம இருக்கான்? நீ கூப்பிடுறது அவனுக்கு கேக்குது, ஆனா கேட்டு கேட்காத மாதிரி உட்காந்துருக்கான். அதான் ஏன்னு தெரியல. இத பத்தி தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தலை வெடிச்சிருமே. இரு, நான் கூப்பிடுறேன் திரும்புறானான்னு பாப்போம். டேய் பாண்டி, பாண்டி, டேய் பாண்டி, நீங்க என்னன்னு கூப்பிட்டாலும் நான் திரும்ப மாட்டேனே, திரும்பிடுவேன். போதும்டா போதும், உங்ககிட்ட ஒரு வாட்டி நான் வாயை கொடுத்துட்டு கடைசியில நீங்க பண்ண செய்கையெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுவேன். பேடு பாய்ங்களா, என்ன வேலை பார்த்துக்கிட்டாங்க கூட்டுக்களவாணி பயிலுவோம். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், இவரெல்லாம் அண்ணனா இல்ல அண்ணனாலே கேட்டேன். இந்த ஆளா ஒரு நேரத்துல வாயை திறந்து பேசுவாரான்னு நான் ஓட்டின காலை போய் இப்ப இந்த ஆள் பேசுன காது கொடுத்து கேட்க முடியல, கன்றாவியா இருக்கு. கேட்ட எனக்கே இப்படி கிளுகிழப்பா இருக்கேன். இந்த ஆள் அந்த நேரத்துல என்ன நிலைமையில இருந்திருப்பாரு? தீ வேண்டாப்பா, நம்ம ஏதாச்சும் சொல்ல அந்த ஆளு ஏதாச்சும் ஒரு விளையாட்டை விளையாண்டுட்டு போயிருவாரு. கடைசியில குடும்பமே சேர்ந்து ஏன் முதுகுல தபேலா வசருமா? இதுக்கு இந்த பையனை கூட சேரக்கூடாது. அம்மா அண்ணன்களோட நீங்களா, இதுக்கு என் வீராவே பரவாயில்லடா. பாண்டி, பாண்டி மாமா, என்ன ராஜா உங்களை கூப்பிடுறாரு, ஏன் திரும்பி பக்கம் உட்காந்துருக்கீங்க? ஏன்னு உனக்கு தெரியாது. எனக்கா? எனக்கு என்ன தெரியும்? ஆமாமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேனே, ஆத்தி பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எப்படி ஒரு விளைச்சலா இருந்திருக்கா. இது தெரியாம இந்த வீரா பையன் இவளை குழந்தை மாதிரி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் நம்மளையே தூக்கி சாப்பிடுவாங்கிறது அவனுக்கு தெரியாம இருந்திருக்க. எனக்கே தெரியல, அவனுக்கு மட்டும் எங்க தெரிஞ்சிருக்க போகுது. ஹலோ ஹலோ மாமா, என்ன என்னாச்சு உங்களுக்கு? உனக்கு ஓடிரு சொல்லிவிட்டேன், நீ எல்லாம் பேசவே கூடாது. குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குறா விளைச்சலு. அத்தி புள்ள பூச்சிக்கு பார்த்தா கொடுக்க மலிக்குது. ஆனா நானும் ஒருத்திய காதலிக்கிறேன்னு எங்க போய் உட்காந்துருக்காரு பாரு. இது விளங்குமாயா? பக்கத்துல தானே கட்டிக்க போறவ இருக்கான், அவனுக்கு கண்ணால பார்த்து சிக்னல் கொடுத்தோம். அட்லீஸ்ட் பக்கத்துல வந்து உட்காருனாச்சும் அவனுக்கு தோணி இருக்காரு பாரு. ஆனா இதுங்க கேப்பு கிடைக்கிற நேரம்னா பெபிகால் மாதிரி ஒட்டிக்கிறதுங்க. ஆக மொத்தத்துல நம்மளை தவிர இங்க இருக்கிறவன எல்லாரும் அவன் விஷயத்துல கரெக்டா இருக்கான். நான் தான் ஒன்னும் தெரியாத பச்சை பிள்ளையாவே இருக்கேன். வள்ளி, என்னடி எங்க வாட்டி அங்க போய் உட்காந்துருக்க? இங்க வந்து மாமா பக்கத்துல உட்காருவா. அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டாலும் அங்க இருக்குது இங்க இருக்குது ஒண்ணுதான், நீ அங்கேயே இரு. போதும், நிப்பாட்டு. குடும்பமா சேர்த்து ஓட்ட வச்ச அடியே தக்காளி, என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. தனியா ஒரு நாளைக்கு மாட்டு, அப்போ உன்னை வெளுன்னு வெளுக்கல. ஏன் என்ன பண்ணிருவிய? ஒண்ணும் பண்ண மாட்டேனே. ஆளையும் மிஸ்ஸையும் பாரு, முரட்டு பையன். பக்கத்துல வந்து உட்காரணுமா? உட்காந்தா என்ன வேலைன்னு பாப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். ஆளை பாருங்களேன். டேய் மைக்கிள், புள்ள ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருக்கான், என்னன்னு யாராச்சும் கேளுங்களடா. இதோ கேக்குறப்பா. டேய் வீரா, என்னடா திடீர்னு எல்லாரையும் போனை போட்டு வீட்டுக்கு வாங்க முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்ட, இங்க எல்லாரையும் கூட்டமா கூட்டி வச்சுக்கிட்டு நீ பேசாம நின்னுட்டு இருக்க. என்னடா சொல்லணும் சொல்லு. அதானே, எதுக்கு எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான்? என்னடா சொல்லு. இதோ சொல்றேனே, நான் உங்க எல்லாத்தையும் இங்க வர சொன்னதுக்கு காரணம், இந்த குடும்ப சம்பந்தமா சில முக்கியமான முடிவுகளை நானே நிதானமா யோசிச்சு எடுத்திருக்கேன். அந்த முடிவை பத்தி பேசுறதுக்காக தான் உங்க எல்லாத்தையும் நான் இங்க வர சொன்னேன். என்ன சொல்றான்? இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில எல்லா முடிவுமே என் அக்கா மட்டும்தான் எடுத்திருக்கா. அவன் எனக்கு என் லைஃப்ல கொடுத்த எல்லாமே பெஸ்டா மட்டும்தான் இருந்திருக்கு. எனக்கு என்ன வேணும், நான் எதை கொடுத்தா சந்தோஷமா இருப்பேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் பிள்ளைக்கு ஒரு தாய் செய்யற மாதிரி தான் இது வரைக்கும் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த குடும்பத்துக்காக அவ எடுத்த எந்த முடிவுமே தப்பா போனதில்லை. என் அக்கா அவளுக்காக வாழ்ந்ததை விட இந்த குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் நிறைய விஷயங்களை அவ வாழ்க்கையில தியாகம் பண்ணியிருக்கா. ஆரம்பத்திலே என் அக்காவுக்கு உறுதுணையா இருந்திருந்தேன்னா அவ வாழ்க்கைய அவ வாழ்ந்திருப்பா. இதுக்கப்புறமும் அவளுக்கு இந்த சுமையை நான் கொடுக்க தயாரா இல்ல. அவ அளவுக்கு இந்த குடும்பத்தை என்னால பாத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராம எந்த பிரச்சனையும் வராம என்னால பாத்துக்க முடியும்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட சில முடிவுகளை நானே சுயமா எடுத்திருக்கேன். அந்த முடிவுகளுக்கு நீங்களும் எனக்கு உறுதுணையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன்.
இது நாள் வரைக்கும் என் தம்பியை என் கைக்குள்ளே வச்சு வளர்த்து அவன் வாழ்க்கையில அவன் எடுக்க போற முடிவை சுயமாவும் நேர்மையாவும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு கோழையா நான் வளர்த்துட்டேனேன்னு சில நேரம் என் வளர்ப்பை நினைச்சு நானே வேதனைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ என் வளர்ப்பு என்னைக்குமே தப்பா போவாதுன்னு என் தம்பி நிரூபிச்சிட்டான். என் தம்பிங்கிறத அவன் நிரூபிச்சிட்டான். அவன் அக்கா மேல அவன் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான்னு இப்ப அவன் காட்டிட்டான். நம்ம வாழ்க்கையில சில நேரம் பண்ற தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு, ஆனா சில தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த நேரத்துல நம்ம நினைக்கிறது சரியாதான் இருக்கும்னு நினைச்சு நம்மளை சுத்தி இருக்கவங்களை பத்தி யோசிக்காம ஒரு முடிவு எடுத்துடுறோம். ஆனா அதோட பின் விளைவுகள் ஏற்படும் போதுதான் தெரியும் நம்ம எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்கோம்னு. அப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை என் வாழ்க்கையில நான் எடுத்திருக்கேன். அதனால நிறைய விஷயங்களை என் வாழ்க்கையில இழந்திருக்கேன். இழந்த சில விஷயங்களை என்னால மீட்டெடுக்க முடியாது. ஆனா இருக்கிற விஷயங்களை நான் தக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். இந்த குடும்பம் இதே போல ஒற்றுமையாவும் ஒன்னாவும் இருக்கணும். இங்க இருக்கிறவங்க யாரோட கண்ணையும் கண்ணீரையோ கவலையோ நான் வரவிட மாட்டேன். இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக இனி நான் பாடுபடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் எல்லாரையும் நாங்க வர வச்சேன். நீ இதுக்கப்புறம் எடுக்கிற எல்லா முடிவும் சரியா தாண்டா இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு உன் மேல. இந்த குடும்பத்தை நீ சந்தோஷமா பாத்துக்கிருவ. உனக்கு உறுதுணையா இந்த அக்கா இருக்க. வீரா, என்னடா சொல்ற? ஒன்னும் புரியலையே. எல்லாம் நல்ல விஷயம் தான்மா. நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் என்னோட புது கம்பெனிய ஓபன் பண்ணலான்னு இருக்கேன். என் பிள்ளை இதே போல மேல் மேலும் வளரணும். அவனோட புது பிசினஸ் நல்லபடியா ஆரம்பிக்கணும். இந்த அப்பாவோட ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்குண்டா. ஆமாண்ணே, போன வாரமே எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் கம்பெனியை ஓபன் பண்ணிருக்கலாம். ஆனாலும் இந்த வாரம் இல்லாம அடுத்த வாரம் நான் கம்பெனியை ஓபன் பண்ணணும்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னடா? ஆனா நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே சந்தோஷமா நான் பாத்துக்கணும். அவங்க மனசுல எந்த கவலையும் அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் நான் கொடுத்துடக்கூடாது. இப்ப நம்ம குடும்பமா எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் நம்ம மனசளவுல முழுசா சந்தோஷமா இருக்கோமான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷமே நம்ம வீட்டுல நடக்க வேண்டிய கல்யாணம் தான். ஒரு சில காரணத்தினால அன்னைக்கு நான் கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டிய சூழல்ல இருந்தேன். ஆனா அதுக்கப்புறமும் நான் நின்னு போன கல்யாணத்தை நடத்துறத பத்தி பேசியிருக்கணும். இல்ல வீட்டுல பேசும்போது நான் காது கொடுத்து கேட்டிருக்கணும். அலட்சியமா இருந்துட்டேன். அந்த அலட்சியத்தினால நம்ம வீட்டுல உள்ளவங்க நிறைய பேரோட மனசு காயப்பட்டிருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் நின்னு போன கல்யாணத்தை நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் இந்த வாரத்திலேயே நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது. டேய், என்னடா சொல்ற? இந்த வாரம் நம்ம வீட்ல கல்யாணமா? ஆமாமா, இந்த வாரமே நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது. இப்பதாடா மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அனி, கேட்டீங்கல்ல, உங்க மருமவன் இந்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டான். சந்தோஷமா இருக்கு நீ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணோட கல்யாணத்தை எப்ப பாப்பேன்னு அவளா காத்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ள நல்ல செய்தி சொல்லியிருக்காரு. சந்தோஷமா இருக்கு நீ. செல்லம்மா, நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம். ஆமாண்டி, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நின்னு போன கல்யாணத்தை எப்படி நடத்த போறோன்னு இத்தனை நாள் மனசுக்குள்ள நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளை நல்ல செய்தி சொல்லியிருக்காண்டி. இந்த வாரத்திலே நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம். இந்த பாருடி, நம்ம சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். என்ன? கண்டிப்பா கோயிலுக்கு போவாம எத்தனை நாள் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நிறையா நடந்திருப்பேன். கண்டிப்பா போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வரணும். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த சாமிகிட்ட வேண்டிட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்ன பொசுக்குன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்? ஆமா, சட்டுப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தாதான் நல்லது. எத்தனை நாளைக்கு தான் நம்ம தூரத்திலே இருந்து வேடிக்கை பார்க்க? நமக்கு பின்னாடி பார்த்தவங்க எல்லாரும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் வேடிக்கை பார்க்கறதுலயே தான் நிக்கிறோம். ஒரு வாலிப பையனை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலைலாம் பாக்குறாங்க வீட்டுக்குள்ள. என்ன எல்லாரும் ஒரே பொழைச்சிருக்காங்க? டேய் பாண்டி, மனசுக்குள்ள பேசுறேன்னு சொல்லிட்டு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கடா. எப்போ சீ, அசிங்கப்பட்டுட்டேனா? கேட்டி வள்ளி, ஐயோ அசிங்கப்படுத்துறாளே. எல்லாம் இந்த மனுஷனால வந்துச்சு. உங்களை தனியா வாங்க பாத்துக்கிறேன். அடியே, கூண்டு சொல்லிட்டேன். எரியற நெருப்புல நீ வேற என்னைய ஊத்திக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு கீர. டேய் பாண்டி, இனிமேல பாண்டிய கையில பிடிக்க முடியாது. நடத்து. உன் காட்டுல இனிமேல் மழைதான். இருக்கு உங்களுக்கு. ஆத்தி, ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை பிரிச்சு விட்டுருவாங்க போல இருக்கே. அப்படி இல்லடி, ஏதோ தெரியாம இனிமேல் என்கிட்ட பேசுனீங்க அப்புறம் இருக்கு. முடிச்சு விட்டுட்டாங்க. டேய், நடக்கட்டும்.
ஏய், ஏன்டா சும்மா இருங்கடா, எதுக்குடா அவனை இப்படி பாடப்படுத்துறீங்க? எப்போ விட்றா மவனே, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள கல்யாணத்தை இந்த வாரத்திலே வைக்கணும்னு சொல்றிய, அப்படின்னா வேலை ஊர்ல மட்டும் கிடக்குமே. எல்லா வேலையும் ஒரே வாரத்துல முடிச்சிடலாமா? அதான் நாங்க எல்லாரும் இருக்குமே, அப்புறம் என்ன, ஒரு வாரம் தானே, ஒரு வாரத்துக்குள்ள ஜாம் ஜாம்னு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறோம். நீங்க எதுக்கும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ஆசீர்வாதம் பண்றதுக்கு நீங்க எல்லாரும் ரெடியா இருந்தா போதும். மத்தபடி எல்லா ஏற்பாடையும் நானும் ராஜாவும் முன்னாடி நின்னு பாத்துக்கிறோம். இந்த வீட்டுல நடக்க போற முதல் கல்யாணம் என் தம்பிங்களோட கல்யாணம். இந்த கல்யாணத்துக்காக நம்ம குடும்பமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியாப்பட்ட கல்யாணத்தை இந்த ஊரே பார்த்து அசர்ற மாதிரி செம்ம கிராண்டா ஏற்பாடு பண்ணிட மாட்டோம். இந்த பாரு, ஊருக்குள்ளே இப்படி ஒரு கல்யாணம் எங்கேயும் நடந்திருக்க கூடாது. அந்த அளவுக்கு கல்யாணம் கிராண்டா இருக்கணும். வர்றவங்க எல்லாருமே என் பிள்ளைங்கள மனசார ஆசீர்வாதம் பண்ணணும். அவங்களுக்கு வயிறும் மனசு நிறைஞ்சு போற அளவுக்கு கல்யாணத்துல எல்லா ஏற்பாடும் தடப்படலாம் இருக்கணும். என்ன சொல்லவா வேணும், நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. குட்டிமா, அடுத்த வாரம் உன் தம்பிங்களுக்கு கல்யாணம். அதை நினைச்சு சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. என்னாச்சு குட்டிமா? அப்பா அவன் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்னமா சொல்ற? அவனே சொல்லுவான், கேளுங்க. என்ன சொல்ற குட்டி? என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. இவங்களோட கல்யாணத்தை நினைச்சு இந்த குடும்பம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே இவங்க 2 பேரும் வீட்டுல ஸ்பெஷல் தான் நினைக்கிறேன். இந்த பாரு, கல்யாணத்தை பத்தியான எந்த டென்ஷனையும் நீ எடுத்துக்க வேண்டாம். கல்யாணத்துக்கான ஏற்பாடு, கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் கம்பெனி திறக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே நாங்களே பாத்துக்கிறோம். அதையும் மீறி ஏதாச்சும் கம்பெனில உனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட யார்கிட்டயாச்சும் சொல்லு, இல்ல போன்ல பேசிக்க. வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். நீனும் பாண்டியும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அது போதும். மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இல்லன்னு இந்த கல்யாண வேலைய எல்லாரும் சேர்ந்துதான் பார்க்க போறோம். அதான் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம்லடா, அப்புறம் என்ன? கல்யாண மாப்பிள்ளைங்க நீங்க 2 பேரும் எங்கேயும் வெளியில போக வேண்டாம். யாருக்கிலே 2 வாட்டி இப்படிதான் கல்யாணத்துல பிரச்சனை நடந்துச்சு. மறுபடியும் ஏதாச்சும் ஒண்ணுனா வீட்டுல உள்ளவங்க அதை நினைச்சு கஷ்டப்படுவாங்க. எதுக்கு? அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். இல்லன்னு நீங்களும் வேலை பார்க்க கூடாது. நீங்களும் வீட்டுலதான் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த தடவை நடக்க போறது 4 கல்யாணம். எனக்கும் பாண்டிக்கும் மட்டும் இல்ல, உங்க 2 பேத்துக்கும் சேர்த்துதான் இந்த வாரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அப்போ என் 4 பிள்ளைகளுக்குமே இந்த வாரத்துல கல்யாணமா? இதுதான் குட்டிமா சொன்னாலா? இப்பதான் ஆட்டோ சூடு பிடிக்குது. என்ன, அண்ணன்களுக்கும் கல்யாணமா? இவக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணமா? அது எப்படி நடக்கும்? நான் இன்னும் என் பிரச்சனையை சரி பண்ணவே இல்லையே. அதுக்குள்ள எப்படி நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் இப்ப என்ன பண்ண, என்ன முடிவெடுக்க ஒன்னும் புரியலையே. கடவுளே, என்ன இது எனக்கு சோதனை? மாமா என்ன முடிவு பண்ணிருக்கு? எனக்கு கல்யாணமா? இவ என்ன சொல்றா? நான் ரூபியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா இவக்கு என்ன முடிவெடுத்திருக்கான்னு தெரியலையே. ஐயோ, இவ ஏதாச்சும் தப்பா முடிவெடுத்தா என்னால எதுவும் பண்ண முடியாதே. இப்ப என் கல்யாணத்தை வச்சு அவ கல்யாணம் நின்றுமே. என்ன பண்ண போற? மைக்கிள், என்னடா இது? தாண்டா எனக்கு புரியல. திடீர்னு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கான். இங்க என்ன நடக்குன்னே தெரியாம இவன் ஏதோ முடிவு பண்ணி வச்சிருக்கான் போலயே. ஏய், என்னடா உளறிக்கிட்டு இருக்க? 4 பேருக்கு ஒரே நேரத்துல எப்படி கல்யாணத்தை வைக்க முடியும்? ஏமா, ஒரே நாள்ல 4 கல்யாணத்தை பண்றது கஷ்டம் தான் நினைக்கிறீங்க? அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, என் அண்ணனுங்களுக்காக நான் பண்ணுவேன். அதே கல்யாண மேடையில என் அண்ணங்க 2 பேத்துக்கும் எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கும். அவங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் எங்க 2 பேரோட கல்யாணமும் நடக்கும். இல்லடா, அது எப்படி? இந்த பாரு உமா, புள்ள நல்ல செய்தி சொல்லும் போது தடங்கள் சொல்லாத. நின்னு போற கல்யாணத்தை நடத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆனா அவனை பத்தி மட்டும் யோசிக்காம அவன் கூட பிறந்தவங்களையும் பத்தி யோசிக்கிறான். 4 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். நம்ம அவனுக்கு உறுதுணையா தான் இருக்கணும், தடங்கள் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஏற்பாடு தானே, பாத்துக்கலாம். நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம். ஏன் என் ஆபீஸ்ல எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க. வேலைக்கு வெளியில இருந்து ஆளுங்களை கூட கொண்டாந்து விடுவோம். ஒரு வாரத்துல ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை முடிக்கலாம். ஐயோ, அப்படி நான் நினைப்பேங்க. நம்ம பிள்ளை அவ வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கூட பிறந்தவங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறான். அவ அண்ணனுக்கு அவனுக்கு முன்னாடியே கல்யாணத்தை பண்ணி அவங்க குடும்பமா ஆசீர்வாதம் பண்ணி இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது சந்தோஷமான விஷயம் தான். ஆனா நம்ம 3 பிள்ளைகளுக்கும் பொண்ணு ரெடியா இருக்கு. ஆனா ராஜாவுக்கு இன்னும் பொண்ணு பார்க்கவே இல்லை. இந்த ஒரு வாரத்துல எப்படிங்க அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து அது அவனுக்கு பிடிச்சி அவசர அவசரமா ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கை எதுவும் ஆயிடக்கூடாதுல, அதுதாங்க யோசிக்கிறேன். அம்மா, என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தெரிஞ்ச எனக்கு அவனுக்கு எப்படி பொண்ணு பார்க்கணும்னு தெரியாதா என்ன? அவனுக்கு ஏத்த பொண்ண நான் பாத்துட்டேன்.